நாங்கள் ஒரு குடும்பத்திலே செலவழிக்கிற நேரத்தில், ஒரு குடும்ப பொறுப்புக்கு வருகிற நேரத்தில் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு அதிலே இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களிடம் இருந்துனா கூலியையோ நன்றியையோ எதிர்பார்க்கவில்லை. கூலி அவர் தரலாம், நன்றி அவர் சொல்லலாம். நாங்க என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. சிலர் டபுளா சேர்த்திக்கிறாங்க. நான் கூலியெல்லாம் பெருசா எதிர்பார்க்கல, எனக்கு அதெல்லாம் வேணாம். ஆனா ஒரு வார்த்தைக்கு ஒரு மனிதாபிமானத்துக்காண்டி சொல்லலாமா? சொன்னது என்னது? இது ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது ரெண்டாவது முறைனா இல்லையா? நான் எதுவும் எதிர்பார்க்கல, நான் இது புறம் பேசுறதுக்காண்டி பேசல, இது மிக முக்கியமான செய்தி என்பதனால பேசுறேன்னுவாங்க. ஆனா ரெண்டு ஒன்று தான், ரெண்டு ஒன்று. அதே மாதிரி என்ன, நான் கூலியோ அதெல்லாம் எதிர்பார்க்கல, எனக்கு அப்படி நான் கூலி எதிர்பார்க்காம நிறைய செஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லலாம் தானே. இது என்ன? இது ரெண்டு ஒன்று தான். அப்ப கூலியையோ இதையோ எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாம நினைக்கிறோம் அவன் பரிகாரமாக நாம் பொருள் எதிர்பார்க்கல. இல்ல, உலகத்திலேயே மனிதன் விரும்பக்கூடிய ஒன்றது முத்தாத்துல் கல்ப், உள்ளத்துல ஒரு சந்தோஷம். உதாரணமாக ஒரு பிச்சைக்காரன் நிற்கிறான்னு, ரோட்ல ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு நம்ம 1000 ரூபா கொடுக்க மாட்டோம். அவன் எவ்வளவு பெரிய தேவை சொன்னாலும் 1000 ரூபா கொடுக்க மாட்டான். என்ன காரணம்? அவன் நம்ம அடிக்கடி பார்க்க மாட்டோம். நம்ம அவன் குடும்பத்தில் ஒரு ஆள் அல்ல, அவனுக்கு எங்களுக்கு நெருக்கம் இல்லை. அதே தேவையை நம்ம குடும்பத்தை சொன்னா 1000 கொடுப்போம். ஏண்டா அவனை அடிக்கடி பார்ப்போம், அவன்கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்போம், நம்மளுக்கு எல்லாம் அவனுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்படும். எனவே உள்ளம் எதை தேடுது தெரியுமா? கொடுப்பதன் மூலம் கிடைக்கின்ற மன சந்தோஷத்தை உள்ளம் என்ன செய்யும்? தேடும். இதனாலதான் நம்மளுக்கு அறிமுகமற்றவங்களுக்கு நம்ம பெரிய தர்மங்கள் என்ன செய்யறதில்லை. அறிமுகமான நெருக்கமான குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பெரிய தர்மங்கள் என்ன செய்வோம். இது இயல்புலே உள்ளம் தேடும். நாம எப்படி பதிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், இந்த தேடுதல் அவனாக தந்தா ஓகே, நாங்களாக எதிர்பார்க்க கூடாது. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களிடமிருந்து கூலியையோ நன்றியோ நாம் எதிர்பார்க்கவில்லை என்கின்ற மனோபாவம் நம்மிடத்திலே வர வேண்டும். அந்த மனோபாவம் நம்மிடத்தில் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெரிய பெரிய பாதிப்புக்கெல்லாம் ஏற்படும். எப்படி பாதிப்புகள் ஏற்படும் பாருங்க. ஒரு சிலர் எதிர்பார்த்து குடும்பத்துக்கு செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் பாராட்டுவான், அவன் பாராட்டணும், இவன் சொல்லணும், அதை சொல்லணும் எதிர்பார்த்துட்டு இருப்பான். தம்பி டாக்டர் ஆகுவதற்கு இவன் காரணமாக இருந்திருப்பான், அல்லது அண்ணன் டாக்டர் ஆகுவதற்கு தம்பி என்ன செஞ்சிருப்பான்? காரணமாக இருந்திருப்பான். இன்ஜினியர் ஆகுவதற்கு காரணமாக இருந்திருப்பான். பெரிய ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு அண்ணனோ தம்பியோ காரணமாக இருந்திருப்பான். அதுக்கு பின்னால ஏதோ ஒரு வகையில் அமைஞ்ச மனைவி மோசமாக இருந்திருப்பான்னு வைங்களேன். அவன் அப்படியே திருப்பிட்டு போயிட்டான். நல்லவனாக இருந்தாலும் கூட மனைவியுடைய அந்த பேட்டர்ல அவன் மாறிட்டான்னு வைங்க. இவனுக்கு எந்த வகையில தொடர்பு இல்லாத லெவலுக்கு ஆயிட்டு, அல்லது ஒரு எதிர்த்து பேசுற லெவலுக்கு ஆயிட்டேன்னு வைங்க. நான் பணம் கொடுக்காட்டி இவன் டாக்டர் ஆகிப்பான நினைக்கிறீங்க? இவன் போய் ரோட்ல செருப்பு தைச்சிட்டு இருந்திருப்பான். அத்தனை 15-20 வருடத்துடைய அத்தனை தர்மத்தையும் தூக்கி நரகத்துல போடுற மாதிரி. நான் கொடுக்காட்டி இவன் நல்லா வந்திப்பான்னா நினைக்கிறீங்க? அப்படியே போயிருப்பான். அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் சைத்தானுக்கு என்ன தேவைண்டா? உங்களது பணம் உலகத்துக்கும் பிரயோசனம் இல்லாம போகணும், மறுமைக்கும் பிரயோசனம் இல்லாம போகணும். அதான் தேவைணும். சைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உலகத்துக்கு, ஏன்னா சைத்தான் வெறுமனே நரகம் மட்டுமல்ல, கேவலத்தை உண்டாக்கணும். அவனுக்கு நோக்கம் என்ன? கேவலத்தை உண்டாக்க வேண்டும். இப்ப நீங்க 15 வருஷமா அந்த செலவழிச்ச பணத்தை குடும்பத்துக்கு செலவழிச்சிருந்தா, அவங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு செலவழிச்சிருந்தா சந்தோஷமாக கிடைச்சிருக்கும். அதுவும் கிடைக்கல. அவனுக்கு செலவழிச்சது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அதை சொல்லி காட்டினதால மறுமையில என்ன செய்யல, அது கிடைக்கவில்லை. இதை சொல்லுவதற்கான சந்தர்ப்பத்தை சைத்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஒரு நாளும் இந்த மாதிரி சுட்டி காட்டி விடக்கூடாது. இந்த மாதிரி சுட்டி காட்டி விட எத்தனையோ பேர் சொல்லி காட்டுகிறார்கள். தனது தங்கையுடைய அவ ஸ்கூலுக்கு போகக்கூடிய சைக்கிளை கூட தொடச்சி அதை அழகுபடுத்தி அதை கொண்டு போய் சேர்த்து அவளை வளர்க்க வச்சுட்டாங்க, படிக்க வச்சுட்டாங்க. படிச்ச பின்னால ஏதோ ஒரு பிரச்சனையில அண்ணனை எதிர்த்து ஒரு பேச்சு பேசினதுனால நான் சைக்கிள்ல இருந்து தொடச்சேன். இன்றைக்கு இப்படியா பேச, ஒரு நிலத்துக்காக வேண்டி இப்படியா பிரச்சனை படுத்துறாய் அப்படின்னு சைக்கிள் தொடச்ச யாருக்கா தெரிஞ்சிருக்காது. அந்த சைக்கிள் தொடச்சதுல இருந்து, ட்ரெஸ் அயன் பண்ணதுல இருந்து, சாதாரண சாப்பாடு வச்சதுல இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யறான்? கொட்டை வச்சிடறான். கொட்டை வைக்கிற தங்கச்சி நினைச்சிடக்கூடாது. யாரு? சைத்தான். அத்தனை கொட்ட வைக்கிறான். இது கண்டு சைத்தான் சிலரை தூண்டி விடுவான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்ற மாதிரி தூண்டி விடுவான். சிலர் இப்படி சொல்றாங்களே, சொல்லி வைக்க மாட்டாங்க, இப்படி சொல்றாங்களாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொல்றாங்களாமே சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அப்படியே சொன்னாங்க, இவர் உறுதிப்படுத்துறல, சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இப்ப வாய் முந்திச்சு, இப்பெல்லாம் வாயானது பெருசாயிட்டு. உங்களுக்கு எப்படி இருந்தவர் தெரியுமா? வாங்க இருங்க, உங்களுக்கு டைம் இருக்கா? பெரிய போட்டு இருப்பட்டி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு என்னது நாம எப்படி வளர்த்தோம். இவர் மட்டும் தான் தங்கச்சியை பொறுப்படுத்தி வளர்த்த மாதிரி உலகம் ஃபுல்லா உள்ளத்துல அட்டிச்சு சொன்னா என்ன நடக்கும்? உனது நன்மைதான். அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? அவனுக்கு அப்படியா நடந்து கேட்டுக்கொள்வாங்க. உள்ளத்துல என்ன நினைப்பான் தெரியுமா? இப்படி ஒரு அண்ணனா, அவள் ஏசுறது நியாயம்தான்,
அவள் ஏசுற நியாயம் தான் முடிவோட தான் இவன் போவான். தங்கச்சிக்கு செலவழிச்சதை எவனா சொல்லி காட்டுவானாடா இந்த மாதிரி இப்படியா சொல்லி காட்டுவான் அப்படின்னு அவன் ஆச்சு. ஆனா உங்களுக்கு முன்கால சொல்ல மாட்டான். இந்த சமுதாயத்தில் வந்து சராகத்து குறைவு, முகத்துக்கு முன்கால தவறு என்று சொல்றது என்னது குறைவு, நம்ம திருந்திக் கொள்கின்ற அமைப்புல சொல்லுகின்றவர்கள் குறைவு. கேட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு போனா அப்படி போய் மாறி சொன்னா இவன் போய் திருப்பி எங்க போய்வான், அங்க போய் போட்டுருவான். பத்திரும் குடும்பம் பத்துவதற்கு இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யும் காரணமாக அமையும். எப்பொழுதும் நம்ம எதிர்பார்த்தது அல்லாஹ்விடத்தில் உள்ள மிகப்பெரிய கூலி. அல்லாஹ்வுக்கு நம்ம செலவழித்ததுடைய பெருமதி இல்லை, உங்களோட உள்ளம்தான் மிக முக்கியம். உள்ளம்தான் லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா, அந்த ரத்தமோ அதனது இறைச்சிகளோ போய் சேர்வது கிடையாது. எது போய் சேருது, உங்களுடைய தக்வா தான் போய் சேருது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற அந்த தர்மத்தில் நீங்க எவ்வளவு அறுத்த ரத்தம் எவ்வளவு இருக்கும், ஒரு 100 ஒட்டகம் அறுத்தா எவ்வளவு ரத்தம் ஓடிக்கும், எவ்வளவு இறைச்சி போயிருக்கும், அது போய் சேராதுன்ட்டான்ல. அது போய் சேர்ந்தா தானே பெருசா இருக்கும். அப்ப உள்ளத்துள்ள தக்குவா போய் சேருதுண்டா, நீங்க கொஞ்சமாக செலவழிச்சாலும் உயர்ந்த நோக்கம் இருந்தால் அது போய் சேரும். நீங்க நிறைய செலவழிச்சாலும் உயர்ந்த நோக்கம் இல்லைன்னா அது போய் சேராது. எனவே மூன்றாவதாக அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் சொல்லி காட்டுகின்ற அந்த நிலைக்கு நம்ம மாறிவிடவே கூடாது. அந்த சூழல் நம்மளுக்கு எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, வந்து விடவே கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவு கண்டா சிலர் மனைவி என்று எடுங்க, சிலர் வந்து திருமணம் முடிச்ச பின்னாலும் கூட தன் குடும்பத்தை என்ன செய்வாங்க பொறுப்படுத்திக்கிட்டு அந்த குடும்பத்துடைய ஈர்ப்பின் காரணமாக பொறுப்படுத்த அந்த குடும்பத்துக்கு செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப மனைவி என்று வரக்கூடியவங்க அவர்கள் வந்து தண்ட பிள்ளை தண்ட குடும்பம் அப்படி பார்க்கத்தான் செய்வார்கள். அது இயல்பு, உலகத்தில் அதெல்லாம் என்ன செய்யலாம், மாற்ற முடியாது. ஆனா இடைக்கட விழக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். உதாரணமாக நீங்க செலவழிக்கிறீங்களே அப்படி என்ன அந்த பகுதியை சுட்டி அந்த பகுதியில் உள்ள குறைகளை நீங்க மன்னிச்சுட்டு போவீங்க. ஆனா சுட்டி காட்டுறவங்க யார் இருப்பாங்க, ஷைத்தான் தூண்டிக்கொண்டே இருப்பான். இவர் என்ன செய்வார்னா ஒரு 20 வருஷம் செலவழிச்சிட்டு ஒரு 20ஓ 25வது வருஷமோ பெரிய ஒரு துரோகம் நடந்துடும். இவர் எந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறாரோ அந்த குடும்பத்திலிருந்து பெரிய ஒரு துரோகம் நடந்துடும். சில குடும்பங்கள் எப்படி என்ன, அண்ணனை பத்தி ஒரு தவறான செய்தி வருது, மானக்கேடான செய்தி வருது, எந்த குடும்பத்துக்கு செலவழிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த குடும்பம் என்ன செஞ்சிருது, இருக்கும் அப்படின்னு ஓகேன்ட்டு இருக்கும், நடந்துதான் இருக்கும் அப்படின்ட்டு உடனே இவர் என்ன செய்யறாரு, நெஞ்சில கை வைக்கிறாரு. அட எந்த குடும்பத்துக்கு நான் செலவழிச்சு இந்த குடும்பம் நம்மளுக்கு போய் இப்படி சொல்லி இருக்குதே அப்படி என்ற உடனே அடுத்த நிமிஷம் இந்த 20 வருஷமா யாரும் சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாங்க, மனைவி தானே, அதே இடத்துல அவங்க மறுபடியும் வருவாங்க. நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, நான் 20 வருஷமா இதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் என்ற உடனே இவர் உடனே கட்டுப்பட்டுருந்தாங்க. என்ன சரிதான், நான் அப்பயே கேட்டிருக்கணும், விளங்கல, நான் ஏதோ அன்புல என்ன செஞ்சுட்டு செலவழிச்சு நீ சொன்னது சரிதான் இப்பதான் விளங்குது அப்படின்னு உடனே என்ன செஞ்சிடறது. 20 வருஷம் செஞ்சதுக்கு நீ என்ன நினைக்கணும், பாரு அது வேற இது வேற. அவர்கள் எனக்கு ஒரு அவதூறு சொல்றதுன்றது வேற, நான் 20 வருஷம் பணம் செலவழிச்சேன்னு வேற. அவங்க தகுதியா இருந்தாங்க, நான் செலவழிச்சு அல்லாஹ் எனக்கு மறுமையில கூலி தருவான், அதுக்கு இதுக்கே முடிச்சு போடுறாய் என்றதுதான் அவங்கள்ட்ட இருக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, போராட்டத்தில் கடைசியில தோல்வி அடையக்கூடிய நிலை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தாஹ் என்ற நபித்தோடருக்கு செலவழிச்சுன்னு வராங்க. அவர் அவரோட சிறப்பை பாருங்க, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், அடுத்த வீட்டுக்காரர், உறவினர், கஷ்டத்தில் உள்ளவர், 4 விஷயம் இருக்குது. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், அடுத்த வீட்டுக்காரர், அவர் உறவினர், கஷ்டத்தில் உள்ளவர். அபூபக்கர்லாம் செலவழிச்சுன்னு வராங்க. என்ன செஞ்சிருது, செலவழித்து கொண்டு வந்துற இடத்துல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ஒரு அவதூறு பரவுது. பரவின உடனே இவர் 2 வகையில சும்மா இருந்திருக்கணும். யாரு, மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒன்று ரசூலுல்லாஹ்வோட மனைவி, அப்படியாவது மௌனமா இருந்திருக்கணும். அல்லது தனக்கு செலவழிக்கிறவர் நம்மளுக்கு இது உறுதிப்பட்டா கவர்மெண்ட் பார்த்துக்கலட்டும், இல்லைன்னா பேசாம இருக்கணும், நின்றுக்கணும். இவர் என்ன செய்யறாரு, இருக்கும்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, அந்த இவரை உருவாக்கல, இவர் என்ன அந்த செய்தியை பரத்துறதுல இவருக்கு ஒரு பங்கு என்ன செய்து போகுது. இதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மிக மனவேதனைப்பட்டாங்க. செலவழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மனவேதனைப்படுறாங்க. அவங்க ஒரு மாத காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பமே என்ன செய்து மிச்ச வேதனையில இருக்குது. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், இது பொய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையானவர் வசனம் இறக்கினானே, அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த ஆத்திரம் அபூபக்கர்லாம் வருது. வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தாஹ், இதுக்கு பின்னால மிஸ்தாஹுக்கு நான் செலவழிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணார். சத்தியம் பண்ணிட்டாரு. நியாயமா இல்லையா? அவரோட மனசுக்கு வந்து அந்த கோவத்துக்கு அவர் சொன்ன நியாயமா இல்லையா? அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குற அடுத்த வசனம், வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅ, உங்களில் வசதியுடையவர்கள் சிறப்புடையவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன், உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டேன், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என சத்தியம் பண்ண வேண்டாம். மிஸ்தாஹ் செஞ்சது தவறு, ஆனா இப்படி கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? உடனே அபூபக்கர்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன் அப்படி என்று சொல்லிட்டு மிஸ்தாஹுக்கு மௌத்து வரைக்கும் அவர்கள் செலவழித்தார்கள்.
அவரு செலவழித்தார்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது? அவர்கள்ட்ட அவதூறே வருது. ஒரு மாத காலம் அல்லோல கல்லோலப்படுது அந்த குடும்பமே. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டான்? அதை வச்சு நீ செலவழிக்காம இருக்க கூடாது. அது வேற, இது வேற. அது வேறு, இது வேறு என்று இந்த மாதிரி இடத்துல அல்லாஹ் சொல்றான்னா இது மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்காது, இந்த லெவலுக்கு வந்திருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்ற அதுக்காக நீ சத்தியம் பண்ணக்கூடாது, நீ செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம மனதில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான இந்த 4வது பகுதி எது தெரியுமா? நமது குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமது குடும்ப விஷயங்களில் அவர்களை கூலியை எதிர்பார்த்து நம்ம எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்துவிடக்கூடாது. அவர்களுடைய பாராட்டை அவங்க பாராட்டுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, ஆனால் அதை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் செய்துவிடக்கூடாது. அதையும் சிலவங்க என்ன செய்வோம், அதை விளம்பரப்படுத்திட்டு நான் பாராட்டுக்காலம் செய்யறது இல்லைன்னு அதை கொஞ்சம் சொல்லி கண்டிக்கிறது. இது வேற பிழை. வணங்கிட்டா உலகத்தில் நிறைய பேருடைய இஹ்லாஸ் அடிபட்டு போற இடமே தெரியுமா? நான் எந்த புகழுக்கு மயங்க மாட்டேன் என்று சொல்லி அதை ஒருத்தன் சொன்னா அதுல மயங்கிறது. உங்களை மாதிரி புகழ்ல மயங்குறவன் மயங்காதவ யாருமே நான் பார்த்தில்லைன்னா அதுல மயங்கிடுவான். விளங்கிட்டா? அது அவன்கிட்ட இருக்கக்கூடியதுல முழுமையா யாராவது சொன்னாண்டா அதுல மயங்கக்கூடியவங்களை பார்க்கிறோம். அதே போல என்னது, நான் இந்த புகழுக்காக உண்மையிலே புகழுக்காக செஞ்சிக்க மாட்டேன். ஒரு ஆள் வருவாரு, நீங்க புகழுக்காக செய்யலன்னு எனக்கு தெரியும் என்று அதுல விழுந்துருவாரு. அதுல என்ன செய்வாரு, விழுந்துருவாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க என்ன செய்யறீங்க பார்க்கலாம். தனக்குள்ள விஷயத்தில் பூர்ணத்துவம் இருக்கிறேன்னு யாராவது சொன்னா அதுல என்ன செஞ்சிரு, விழுந்துடுறது. ஒரு ஆள் கோபப்பட மாட்டார், நிறைய பொறுமைசாலி, நீங்க கோபப்பட மாட்டீங்க பொறுமைசாலின்னு எனக்கு தெரியும் என்றுவார். அதோட அதுல என்ன செஞ்சிருவாரு, அதுல விழுந்துருவார். இப்படி நிறைய நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த இடத்துல கூட நம்ம கவனமா இருக்க. நான் என்ற தன்னிலை விளக்க நம்மளுக்கு தேவை கிடையாது. நீங்க எப்படி என்பதை பிராக்டிக்கலி விளங்கட்டும். நீங்கள் எப்படி என்பதை மக்கள் பிராக்டிக்கலாக பார்த்து விளங்கிக் கொள்ளட்டும். அறிமுகப்படுத்தி விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் சொல்லித்தான் அவங்கள பத்தி விளங்குது. நிறைய பேர் சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கோமே என்ன செய்யாது, வராதுண்டு. ஆனா நம்ம வாழ்க்கையில் அப்படி பார்த்ததே இல்லை அவரை. ஆனா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லித்தான் என்ன செய்யறோம், நம்ம தெரிஞ்சு கொள்றோமே தவிர அவர் அந்த மாதிரி இருக்கிறாரா நம்மளுக்கு தெரியாது. எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பிராக்டிக்கலா நம்மளை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். 4வது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, புகழை எதிர்பார்த்து கூலி எதிர்பார்த்து செய்தோம் என்றால் எதிர்காலத்தில் அது என்ன செய்யும் தெரியுமா, நம்மளை அதையெல்லாம் சொல்லி காட்ட வைக்கும். அதையெல்லாம் சொல்லி காட்ட வைக்கும் என்பதை புரிந்து கொள்ள